டெல்லியில் தன்னை திருமணம் செய்ய மறுத்த பட்டதாரி பெண்ணை கார் டிரைவர் கொலை செய்து கல்லை கட்டி உடலை கால்வாயில் வீசியது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. பதைபதைக்க வைத்த சம்பவத்தில் இருவர் கைது செய்யப்பட்டதன் பகீர் பின்னணி என்ன? டெல்லியில் சாவ்லா பகுதியில் உள்ள கால்வாயில் அழுகிய நிலையில் இளம்பெண்ணின் சடலம் ஒன்று கிடந்துள்ளது. இதுகுறித்து தகவல் அறிந்து விரைந்து சென்ற போலீசார் உடலை மீட்டு உடற்கூறாய்விற்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இறந்தவர் யார் என்பதை அடையாளம் காணும் முயற்சியில் போலீசார் தீவிரமாக இறங்கினர். அதில் கடந்த 12ஆம் தேதி நந்த் நாக்ரி காவல் நிலையத்தில் இளம்பெண் ஒருவர் காணவில்லை என புகார் அளிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த பெண்ணின் பெற்றோரை வரவழைத்து உடலை போலீசார் காட்டினர். அப்போது அது காணாமல் போன தங்களது மகள் கோமல் என்பதை பெற்றோர் உறுதி செய்தனர். விசாரணையில் கோமல் கால் சென்டரில் வேலை செய்து வந்ததும் சம்பவத்தன்று பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஆசிப் மற்றும் அவரின் நண்பர் ஜூஃபைர் கடத்திச் சென்றதும் கண்டுபிடிக்கப்பட்டது. பின்னர் இருவரையும் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதில் அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பக்கத்து வீட்டில் வசித்து வருபவர் என்பதால் கடந்த 12ஆம் தேதி ஆசிஃபின் காரில் கோமல் நம்பி ஏறி உள்ளார். ஆனால் அவர் நேராக வீட்டிற்கு செல்லாமல் பல இடங்களுக்கு காரை ஓட்டிச் சென்றுள்ளார். அப்போது தன்னை திருமணம் செய்யுமாறு கோமலை ஆசிப் கட்டாயப்படுத்தி உள்ளார். அதற்கு அவர் தொடர்ந்து மறுப்பு தெரிவித்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த ஆசிப் தனது நண்பருடன் சேர்ந்து கோமலை கழுத்தை நெரித்து கொலை செய்துள்ளார். பின்னர் உடலில் கல்லை கட்டி கால்வாயில் வீசிச் சென்றதாக அதிர்ச்சி வாக்குமூலம் அளித்துள்ளார். இதையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தன்னை திருமணம் செய்ய மறுத்த பட்டதாரி பெண்ணை கார் டிரைவர் கொலை செய்து கல்லை கட்டி உடலை கால்வாயில் வீசியது டெல்லியில் அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது.